வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கறி விருந்து சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மணமணக்கும் மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஒரு மசாலாவை வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, சீரகம், சோம்பு, மிளகு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை, 3 வரமிளகா, 4 ஸ்பூன் மல்லி சேர்த்து வதக்கிக்கலாங்க. கூடவே 5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது எல்லாம் நல்லா வதங்கிய உடனே துருவி வச்சிருக்கிற தேங்காய், முந்திரி, கசகசா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது எல்லாம் வதங்கின உடனே தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றி அதில் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து 2 பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் தேவையான அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. கழுகி வச்சிருக்கிற மட்டனை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் கூடவே சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி வேக விடலாங்க. குழம்ப ஒரு 45 நிமிஷம் வேக விட்டு இறக்கி வச்சிங்கன்னா அவ்வளவுதாங்க, மணமணக்கும் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.